துலாம் ராசியில் புதன் பெயர்ச்சி தொடர்பான தேதி, நேரம் மற்றும் ராசிகளின் தாக்கம் போன்ற அனைத்து தகவல்களையும் பெறுவீர்கள். ஜோதிடத்தில் புதன் 9 கிரகங்களின் முடிசூடா இளவரசனின் நிலையைக் கொண்டுள்ளது மற்றும் அதன் நிலை சூரியனுக்கு மிக அருகில் உள்ளது. இப்போது புதன் 10 அக்டோபர் 2024 அன்று காலை 11:09 மணிக்கு துலாம் ராசியில் பெயர்ச்சிக்கப் போகிறார். இந்த புதன் பெயர்ச்சி 12 ராசிகளுக்கும் எப்படி பலன்களை தரும்? புதன் புத்தி மற்றும் கற்றல் திறன் கொண்ட கிரகம் என்று கூறப்படுகிறது. ஒரு நபர் தனது குணங்கள் மற்றும் திறன்களால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது அல்லது புதன் கிரகத்தின் ஆசீர்வாதம் இல்லாமல் அவற்றை பயன்படுத்தி வெற்றியை அடைய முடியாது. புதன் கற்றலுக்கு உதவுவது மட்டுமல்லாமல் வணிகத் துறையில் வெற்றியையும் வழங்குகிறது. குறிப்பாக வியாபாரம் சம்பந்தப்பட்டவர்கள் ஜாதகத்தில் புதன் வலுவாக இருப்பதால் வெற்றியை அடையலாம். ஜாதகத்தில் புதனின் நிலை ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் தருகிறது. இது வணிகம் தொடர்பான ஆழமான ஆராய்ச்சியை மேற்கொள்ளவும் தகவலறிந்து முடிவுகளை எடுக்கவும் உங்களை தூண்டுகிறது. ஜாதகத்தில் புதனின் வலுவான நிலை ஆன்மீகம் மற்றும் வணிகம் இரண்டிலும் தனி நபரின் ஆர்வத்தை அதிகரிக்கிறது. ஆனால் புதன் செவ்வாய் அல்லது ராகுகேது போன்ற அசுப கிரகங்களுடன் ஜாதகத்தில் அமைந்தால் பிரச்சனைகள் ஏற்படும். அதன் நேரடி விளைவு உங்கள் புத்திசாலித்தனம் மற்றும் இயற்கையில் தெரியும். சுப மற்றும் நன்மை தரும் கிரகமான குருவுடன் புதன் இருக்கும்போது அந்த நபரின் அறிவாற்றல் அதிகரித்து அதன் மூலம் பலன்களை பெறுகிறார். மிதுனத்தில் புதன் இருந்தால் அத்தகைய நபர் வாழ்க்கையில் நிறைய பயணம் செய்ய வேண்டும். இந்த நபர்கள் தனிப்பட்ட வளர்ச்சியில் ஆர்வமாக இருக்கலாம். கன்னி ராசியில் புதன் இடம் பெற்றால் ஜோதிடம், எசோதெரிக் சயின்ஸ் போன்றவற்றிலும் வியாபாரம் செய்வதிலும் நீங்கள் நாட்டம் கொள்கிறீர்கள். மேஷ ராசிக்காரர்களுக்கு புதன் 3 மற்றும் 6வது வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 7வது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறது. இந்த நேரத்தில் நீங்கள் நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களுடன் பயணம் செய்வதை காணலாம். இந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளப்படும் பயணங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வெளிநாட்டிலிருந்து புதிய வேலை வாய்ப்புகளை பெறுவீர்கள். அத்தகைய வாய்ப்புகள் உங்களுக்கு நம்பிக்கையையும் முன்னேற்றத்தையும் தரும். இந்த புதனின் பெயர்ச்சி உங்களுக்கு லாபத்தை வழங்கும் மற்றும் பல சந்தைப்படுத்தல் வணிகத்திலும் நீங்கள் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. துலாம் ராசியில் புதன் நுழைவது உங்களுக்கு நல்ல நிதி நன்மைகளை தரும். கூடுதலாக நீங்கள் நண்பர்களிடமிருந்து உதவி பெறலாம். நாம் தனிப்பட்ட வாழ்க்கையை பார்த்தால் இந்த நேரத்தில் உங்கள் துணையின் மீதான உங்கள் அன்பு அதிகரிக்கும். ஒவ்வொரு அடியிலும் அவர்களின் பக்கத்திலிருந்து நீங்கள் பெறும் ஆதரவே இதற்கு காரணம். இந்த பெயர்ச்சியின் போது நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தையும் உடற்தகுதியையும் பராமரிப்பதில் விழிப்புடன் இருப்பீர்கள். ரிஷப ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் 2வது மற்றும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 6வது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறது. இந்த நேரத்தில் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய நீங்கள் கடன் வாங்க விரும்பினால் நீங்கள் கடனை பெறலாம். இந்த ராசிக்காரர் தங்கள் நேர்மறையான அணுகுமுறையுடன் வேலையில் வெற்றியை அடைவார்கள் மற்றும் நீங்கள் ஆன்சைட் தொடர்பான புதிய வாய்ப்புகளை பெறலாம். இந்த நேரத்தில் உங்களுக்கு வியாபாரத்தில் சராசரி லாபத்தை தரும். ஆனால் இந்த காலகட்டத்தில் அதிக பணத்தை டெபாசிட் செய்வதும் புதிய தொழில் தொடங்குவதும் உங்களுக்கு எளிதாக இருக்காது. துலாம் ராசியில் புதன் பெயர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பெரிய வாய்ப்புகளாக மாற்ற நீங்கள் தவறலாம். துலாம் ராசியில் புதன் நுழைவதால் உங்கள் பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக தோல் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் முதல் மற்றும் 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் ராசியின் 5ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார். அத்தகைய சூழ்நிலையில் இந்த மக்கள் தங்கள் வேலையில் கணிசமான வெற்றியையும் லாபத்தையும் பெறுவார்கள். இது தவிர சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களை மாற்றிக்கொள்ள முடியும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் தொழிலில் வெற்றியை அடைவீர்கள் மற்றும் உங்கள் பணிக்கான வெகுமதியை பெறுவீர்கள். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் பந்தயத்தில் ஈடுபடுபவர்கள் நல்ல லாபம் ஈட்டுவார்கள் மற்றும் வருமானத்தை பெறுவார்கள். உங்கள் நிதி வாழ்க்கையில் நீங்கள் நிறைய நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன.
அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் மேலும் மேலும் பணத்தை சேமிக்க முடியும். இந்த ராசிக்காரர் தங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக தோன்றுவார்கள் மற்றும் உங்கள் கூட்டாளருடனான உறவில் அன்பையும் நல்லிணக்கத்தையும் பராமரிப்பதில் உங்கள் கவனம் இருக்கும். பரஸ்பர ஒருங்கிணைப்பு காரணமாக இதை நீங்கள் செய்ய முடியும். இக்காலத்தில் சிறு சிறு உடல்நலக் கோளாறுகள் நீங்கினால் மிதுன ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். கடகம். கடக ராசிக்காரர்களுக்கு புதன் கிரகம் உங்கள் 3வது மற்றும் 12ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 4வது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறது. துலாம் ராசியில் புதன் பெயர்ச்சிப்பதால் வீட்டில் ஏற்படும் பிரச்சனைகளால் மன உளைச்சலுக்கு ஆளாகலாம். பணியிடத்தில் நீங்கள் செய்யும் எந்த வேலையாக இருந்தாலும் கடினமாக உழைத்தாலும் உங்கள் மரியாதை குறையலாம். வியாபாரத்தில் இந்த புதனின் பெயர்ச்சி உங்களுக்கு சராசரி லாபத்தை தரலாம் மற்றும் இதற்கு சரியான திட்டமிடல் இல்லாததுதான் காரணம். நிதி வாழ்க்கையில் நீங்கள் பெறும் ஆதாயங்கள் மிகவும் குறிப்பிடத்தக்கதாக இருக்காது. இதன் விளைவாக உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதில் நீங்கள் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். புதன் பெயர்ச்சியின் போது பரஸ்பர ஒருங்கிணைப்பு இல்லாததால் உங்கள் துணையுடன் நல்ல உறவை பேண முடியாமல் போகலாம். இந்த நேரத்தில் சில பெரிய உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடு. அத்தகைய சூழ்நிலையில் ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவிட வேண்டியிருக்கும். சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு புதன் கிரகம் உங்கள் 2வது மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 3வது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறது. இதன் விளைவாக தனிப்பட்ட வளர்ச்சியின் அடிப்படையில் நீங்கள் வெற்றியை அடைய முடியும். கணிசமான லாபத்தையும் பெறுவீர்கள். இந்த நேரத்தில் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை தரக்கூடும் அல்லது வெளிநாட்டில் வேலை செய்யும் வாய்ப்பும் அடங்கும். இத்தகைய வாய்ப்புகள் வெற்றியை அடைய உதவும். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் நல்ல லாபத்தை பெறுவார்கள். இது நீங்கள் செய்யும் கடின உழைப்பின் பலனாக இருக்கும். இந்த நேரத்தில் பயணங்கள் மூலம் அதிக பணம் சம்பாதிக்க முடியும். இது போன்ற பண ஆதாயங்கள் உங்களுக்கு பலன் தருவதாக கூறப்படுகிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் மனைவியுடனான உங்கள் உறவு சாதகமாக இருக்கும். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் உறவை பேணுவதற்கான நோக்கம் நிறைவேறும். சிம்ம ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். இது உங்களின் உள்ளார்ந்த உற்சாகம் மற்றும் தன்னம்பிக்கையின் விளைவாக இருக்கும். கன்னி. கன்னி ராசிக்காரர்களுக்கு புதன் கிரகம் முதல் மற்றும் 10ஆம் வீட்டின் அதிபதியாகும். இப்போது உங்கள் ராசியில் 2வது வீட்டிற்கு பெயர்ச்சிக்கப் போகிறது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைய லாபம் பெறுவீர்கள். அதே நேரத்தில் உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் தொழிலில் மிகவும் கவனமாக இருக்க முடியும். இந்த ராசிக்காரர் வேலை தொடர்பாக நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும். இது உங்களுக்கு மிகவும் நல்ல முடிவுகளை தரும். இந்த புதனின் பெயர்ச்சி காலத்தில் நீங்கள் வணிகத் துறையில் அதிகபட்ச லாபத்தை பெற முடியும். இது உங்கள் நேர்மறையான அணுகுமுறையின் விளைவாக இருக்கலாம். கன்னி ராசிக்காரர்கள் வெளிநாட்டில் வசிக்கும் போது பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளை பெறுவார்கள். அத்தகைய சூழ்நிலையில் இந்த விஷயத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக தோன்றலாம். இந்த ராசிக்காரர் தங்கள் கூட்டாளர்களிடம் நேர்மையாக இருப்பார்கள். இதன் விளைவாக உங்கள் உறவில் மகிழ்ச்சி இருக்கும். துலாம் ராசியில் புதன் பெயர்ச்சி போது இவர்களின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். ஆனால் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கலாம். துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் 12ஆம் மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் முதல் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறது. இந்த நேரத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் திடீர் நிதி ஆதாயங்களையும் தரும். இந்த ராசிக்காரர்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள். ஏனெனில் உங்களுக்கு ஊக்கத்தொகை கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டியிருக்கும் மற்றும் வெகுமதி பெறலாம். வியாபாரம் செய்பவர்கள் புதன் பெயர்ச்சி செய்யும் காலத்தில் நல்ல லாபத்தை பெற முடியும் மற்றும் வியாபாரத்தில் உங்களின் நேர்மறையான அணுகுமுறையின் விளைவாக இருக்கும். இந்த நேரம் நிதி வாழ்க்கைக்கு சாதகமானதாக கருதப்படும். ஏனெனில் நீங்கள் கணிசமான பண லாபத்தையும் வர்த்தகத்தின் மூலம் வருமானத்தையும் ஈட்ட முடியும். துலாம் ராசிக்காரர்கள் தங்கள் துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பார்கள்.
ஏனெனில் அவர்களின் வாழ்க்கைத் துணையின் நடத்தை உங்களிடம் கண்ணியமாக இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்குள் இருக்கும் ஆற்றல் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் 8 மற்றும் 11ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் ராசியின் 12ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறது. இந்த ராசிக்காரர் மூதாதையர் சொத்து மூலம் எதிர்பாராத நன்மைகளை பெறலாம். ஆனால் மறுபுறம் வருமானம் மற்றும் செலவுகளுக்கு இடையில் சமநிலையை பராமரிப்பது உங்களுக்கு கடினமாக இருக்கலாம். இந்த நேரத்தில் பணியிடத்தில் உங்களின் கடின உழைப்புக்கு எதிர்பார்த்த பாராட்டம் கிடைக்காமல் போக வாய்ப்பு உள்ளது. இதனால் உங்களுக்கு வேலை அழுத்தம் கூடும். விருச்சிக ராசி வியாபாரிகள் இந்த நேரத்தில் நஷ்டத்தை சந்திக்க நேரிடலாம். ஏனெனில் புதனின் பெயர்ச்சி உங்களுக்கு சற்று கடினமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் உங்கள் நிதி வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் உங்கள் செலவுகள் உங்கள் வருமானத்தை விட அதிகமாக இருக்கலாம். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் சிக்கல்களை சந்திக்க நேரிடும். இந்த ராசிக்காரர்கள் பரஸ்பர ஒருங்கிணைப்பு மற்றும் உறவில் புரிதல் காரணமாக தங்கள் துணையுடன் மகிழ்ச்சியற்றவர்களாக தோன்றலாம். இந்த ராசிக்காரர்கள் பரஸ்பர ஒருங்கிணைப்பு மற்றும் உறவில் புரிதல் காரணமாக தங்கள் துணையுடன் மகிழ்ச்சியற்றவர்களாக தோன்றலாம். இந்த பெயர்ச்சியின் போது கால் வலி பிரச்சனையை சந்திக்க நேரிடும். இது பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி காரணமாக இருக்கலாம். தனுசு. தனுசு ராசிக்காரர்களுக்கு புதன் 7வது மற்றும் 10ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் 11ஆம் வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறது. துலாம் ராசியில் புதன் பெயர்ச்சி போது நீங்கள் புதிய நண்பர்களையும் புதிய தொடர்புகளையும் உருவாக்க முடியும். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இந்த ராசிக்காரர்களுக்கு தற்போதைய வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும். இந்த நேரம் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளை கொண்டு வரும். இந்த ராசிக்காரர் தங்கள் வணிக கூட்டாளர்களின் ஆதரவை பெறுவார்கள். அதேபோல் நல்ல லாபத்தை பெறுவதில் வெற்றி பெறுவீர்கள். இந்த பெயர்ச்சியின் போது நீங்கள் நிதி ரீதியாக வலுவாக இருப்பீர்கள். இதன் விளைவாக உங்கள் எல்லா ஆசைகளையும் நிறைவேற்ற முடியும். இந்த நேரத்தில் உங்கள் துணையுடனான உங்கள் உறவு அன்புடன் இருக்கும் மற்றும் உங்கள் பங்குதாரர் தனது உணர்வுகளை உங்களிடம் வெளிப்படுத்த முடியும். இந்த நேரத்தில் உங்கள் நேர்மறையான அணுகுமுறை உங்கள் நல்ல ஆரோக்கியத்திற்கு காரணமாக இருக்கும். இந்த ராசிக்காரர் தங்கள் ஆரோக்கியத்தை பேணுவதில் பணியாற்றுவதை காணலாம். மகரம். மகர ராசிக்காரர்களுக்கு புதன் உங்கள் 6வது மற்றும் 9ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் ராசியின் 10வது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறது. உங்களுக்கு அதிர்ஷ்டம் மற்றும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். நீங்கள் வாழ்க்கையில் கொள்கைகளை பின்பற்ற விரும்புகிறீர்கள். புதனின் இந்த நிலை உங்களுக்கு தொழில் துறையில் வெளியூர் பயணம் செய்வதற்கான வாய்ப்புகளை தரக்கூடும் மற்றும் நீங்கள் நல்ல வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளை பெறுவீர்கள். இந்த ராசி வியாபாரிகளுக்கு, குறிப்பாக வணிக ஒப்பந்தங்களுக்கு இது ஒரு சிறந்த நேரமாக இருக்கும். இந்த வழியில் உங்கள் வியாபாரத்தில் நீங்கள் பிரகாசிப்பீர்கள். மகர ராசிக்காரர்கள் தங்கள் திறனுக்கு ஏற்ப முடிந்தவரை பணம் சம்பாதிக்க முடியும் மற்றும் சேமிக்கவும் முடியும். நீங்கள் உறவில் உங்கள் துணைக்கு விசுவாசமாக இருப்பீர்கள் மற்றும் அதை அவ்வப்போது நிரூபிப்பீர்கள். உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மற்றும் நீங்கள் சுறுசுறுப்பாக மற்றும் நீங்கள் முழு தைரியத்துடன் இருப்பீர்கள். கும்பம். கும்ப ராசிக்காரர்களுக்கு புதன் 5ஆம் மற்றும் 8ஆம் வீட்டிற்கு அதிபதியாகும். இப்போது உங்கள் ராசியின் 9வது வீட்டில் பெயர்ச்சிக்கப் போகிறார். இதனால் இவர்களுக்கு ஆன்மீகத்தின் மீது நாட்டம் அதிகரித்து நீங்களும் இந்த வகையில் பயணிக்க நேரிடலாம். உங்கள் தொழிலில் நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் மற்றும் உங்களுக்கு பலனை தரும். வியாபாரம் செய்பவர்கள் நல்ல லாபம் ஈட்ட முடியும் மற்றும் வியாபாரத்தில் உங்களின் தனித்துவமான அணுகுமுறையே உங்கள் லாபத்திற்கு காரணமாக இருக்கும். துலாம் ராசியில் புதன் பெயர்ச்சி போது நீங்கள் பணத்தை பெறுவீர்கள். ஆனால் நீங்கள் செலவுகளையும் சந்திக்க நேரிடும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவர்களால் பணத்தை சேமிக்க முடியாது. உங்கள் மனைவியின் ஆதரவை நீங்கள் பெறாமல் போக வாய்ப்புள்ளது. இதன் காரணமாக உங்கள் இருவருக்கும் இடையே இணக்கமின்மை ஏற்படலாம்.
கும்ப ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் இந்த நேரத்தில் நன்றாக இருக்கும் மற்றும் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். இது உங்கள் தைரியத்தின் விளைவாக இருக்கலாம். மீனம். மீன ராசிக்காரர்களுக்கு புதன் 4வது மற்றும் 7வது வீட்டின் அதிபதியாகவும் இப்போது உங்கள் ராசியின் 8வது வீட்டிற்கு செல்கிறார். இதனால் புதன் பெயர்ச்சி காலத்தில் இவர்கள் எடுக்கும் முயற்சிகள் தோல்வி அடையலாம். உங்கள் தாயாருக்கு உடல்நலக் குறைபாடுகள் ஏற்படலாம் மற்றும் சுகங்கள் குறையும். இந்த நேரத்தில் உங்கள் பணிச்சுமை மிக அதிகமாக இருக்கலாம். எனவே உங்கள் வேலையில் ஒருங்கிணைப்பை பராமரிக்க அறிவுறுத்தப்படுகிறீர்கள். வியாபாரம் செய்பவர்கள் வியாபாரத்தில் தங்கள் போட்டியாளர்களிடமிருந்து கடுமையான போட்டியை சந்திக்க நேரிடும். இது உங்களுக்கு சிக்கலை ஏற்படுத்தும். இந்த புதனின் பெயர்ச்சி உங்கள் செலவுகளை அதிகரிக்கலாம். அதை நீங்கள் புறக்கணிக்க முடியாது. அத்தகைய செலவுகள் தேவையற்றதாக இருக்கலாம். இந்த ராசிக்காரர்கள் உறவில் தங்கள் துணையுடன் ஏற்ற தாழ்வுகளை சந்திக்க நேரிடலாம் மற்றும் அதன் விளைவு உறவில் உங்கள் மகிழ்ச்சியில் தெரியும். உங்களால் தாங்க முடியாமல் போகவும் வாய்ப்பு உள்ளது. இந்த ராசிக்காரர்கள் தங்கள் தாய் மற்றும் துணையின் ஆரோக்கியத்திற்காக நிறைய பணம் செலவழிக்க வேண்டியிருக்கும். எனவே அவர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவது உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது.